ஈராக் மீது அமெரிக்காவினுடைய படையெடுப்பு அரசியல் ரீதியிலானது. அவர்களுடைய அரசியலை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக அப்படியான முடிவுகளை அந்தந்த அரசாங்கங்கள் அந்த நேரங்களில் எடுக்கிறது. அதே போன்று ஆப்கான் மீதான அமெரிக்க யுத்தமும் அரசியல் ரீதியிலானதுங்கிறது நமக்கு தெரியும். அப்பட்டமாக அநியாயம் செய்யப்பட்ட யுத்தங்கள். அதே போன்று உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, கிரீமியா மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அரசியல் ரீதியிலான பார்வைகளாக நடத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய வார பொறுத்தவரையில் இது அரசியல் ரீதியிலானது கிடையாது, இறையியல் ரீதியிலானது. அடுத்ததாக இஸ்ரேல் துருக்கியை தான் குறிவைக்கிறது என்பதை துருக்கி மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி துருக்கியை அடுத்ததாக இஸ்ரேல் குறிவைக்க போகிறது என்று சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, அடுத்ததாக துருக்கி அவர்கள் குறிவைப்பது என்பதே சிரியாவினுடைய தாக்குதல்கள் தான். டர்க்கி தான் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கு முழுமையாக அஹமது அல் ஷாராவுக்கு உதவி பண்ணவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, ஆயுத உதவி எல்லாமே கொடுத்தவங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது துருக்கி சிரியாவுக்குள் ஆயுத தளங்களை வைப்பதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை, ஆயுத பயிற்சிகளை கொடுப்பதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை. எனவே துருக்கி முதல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வாஷிங்டன் வழியாக, அமெரிக்கா வழியாக இஸ்ரேலை அடக்குவதற்கான முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். அது டோட்டல் ஃபெயிலியர். இரண்டாவது முயற்சியாக ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும், மூன்றாவதாக அவர்கள் ஒரு ஆயுத மோதலுக்கு போவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. நேரடியாக துருக்கியும் இஸ்ரேலும் மோத போகிறதா? காசாவிலேயே அவங்களுக்கு ஜெயிக்க முடியல. இப்படி இருக்கும்போது துருக்கியோடு ஒரு யுத்தம் ஏற்பட்டால் என்ன நிலை ஆகும்? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றிய ஒரு கதையாடலாக, ஒரு ஆய்வாக, பேச்சாகத்தான் இருக்க போகிறது. இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா தகவல்களும் அல் ஜசீராவினுடைய ஒரு 3 ஆய்வு கட்டுரைகளை தழுவிய தகவல்களாக இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியும், காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட 700 நாட்கள் தாண்டுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துகிறது. அதை தொடர்ந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது. அதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானை வம்புக்கு இழுக்கிறது. ஆரம்பமாக வம்புக்கு இழுத்ததே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தித்தான். பின்னாட்களில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹூத்திகள் யமன்ல இருந்து களமிறங்குறாங்க. ஹூத்திகள் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரத்தில் ஈரானோடு ஒரு 12 நாட்கள் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த கேப்புக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. சிரியாவில் இருந்த அசாதினுடைய ஆட்சி இல்லாமலாக்கப்பட்ட அஹமது அல் ஷாராவினுடைய குழு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறது. இந்த குழு முழுவதுமாக துருக்கியினுடைய, டர்க்கியின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவாகத்தான் செயல்பட்டு வந்தது. இப்படியான சூழல்ல சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய ஆயுத தளங்கள் மீதும் இராணுவ தளங்கள் மீதெல்லாம் பாரிய தாக்குதல்களை நடத்தியது. இறுதியாக சிரியாவினுடைய ஜனாதிபதி மாளிகை மீதே இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்திருக்கிறோம். இப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது அரபு நாடுகளுக்கு நடுவிலே வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அரபு நாடுகள் எல்லாவற்றின் மீதும் பாரிய தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் தொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு கண்டன அறிக்கைகளை வெளியிடுகிறது. கவனமாக தங்கள் மீது தாக்கல் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உன்னிப்பாக இருக்கிற அதே நேரத்தில் எந்த ஒரு ஆக்ஷனையும் இஸ்ரேல் மீது அவர்களால் எடுக்க முடியவில்லை. பாலஸ்தீனத்தினுடைய போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். அதே போன்று ஈரான் நேரடியாக ஒரு யுத்தம் செய்து ஒரு காட்டி விட்டாங்க. அதுல ஈரான் யாருங்கிறதையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் புரிந்து கொண்டது என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறுகளாக இப்போதும் நாம் உணர முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் என்ன அடுத்ததாக நடக்க போகிறது என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் மீண்டும் சிரியாவுக்குள்ள சென்று தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவினுடைய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. சிரியாவினுடைய அரசு அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்படி வம்படியாக பல வேலைகளை செய்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விடுமா என்று நம்ம
நினைச்சோம்னு சொன்னா உடனடியாக நிறுத்தப்படுகிற நிலைகள் இல்லை என்பதையும் நம்ம புரிய முடிகிறது. அதற்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்கள் அரசியல் ரீதியிலான ஒரு யுத்தம் இல்லை என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு தொகுப்பு. அப்படி என்றால் இது எந்த வகையான தாக்குதலாக இருக்கிறது என்று நினைச்சீங்கன்னா, ஈராக் மீது அமெரிக்காவினுடைய படையெடுப்பு அரசியல் ரீதியிலானது. அவர்களுடைய அரசியலை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக அப்படியான முடிவுகளை அந்தந்த அரசாங்கங்கள் அந்த நேரங்களில் எடுக்கிறது. அதே போன்று ஆப்கான் மீதான அமெரிக்க யுத்தமும் அரசியல் ரீதியிலானதுங்கிறது நமக்கு தெரியும். அப்பட்டமாக அநியாயம் செய்யப்பட்ட யுத்தங்கள். அதே போன்று உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, கிரீமியா மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அரசியல் ரீதியிலான பார்வைகளாக நடத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய வார பொறுத்தவரையில் இது அரசியல் ரீதியிலானது கிடையாது, இறையியல் ரீதியிலானது என்கிற ஒரு பார்வையை தான் அல் ஜசீரா முன்வைக்கிறது. அது என்ன இறையியல் ரீதியிலானதுன்னு சொன்னா, தங்களுடைய மத அடிப்படையிலேயே தாங்கள் நம்புகிற யூத இசம் தொடர்பாகவே இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம ஜோர்டானை கைப்பற்றணும், நம்ம ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய லெபனானை கைப்பற்றணும், சிரியாவை கைப்பற்றணும், எகிப்தினுடைய பல பகுதிகளை நம்ம கைப்பற்றணும், அதை தாண்டி சவுதி அரேபியா வரைக்கும் நம்ம கைப்பற்ற வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இதற்கு பேர் த கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. அகண்ட பாரதம் என்று இந்தியாவை பற்றி சொல்வதை போன்று அகண்ட யூத இசம் அல்லது அகண்ட இஸ்ரேல் என்கிற பெயரை இதற்கு அவர்கள் சூட்டி வைத்திருக்கிறார்கள். இது தங்களுடைய மத அடிப்படையில் இது எங்களுடைய பூர்வீகம் என்று சொல்லி ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதனால தான் என்ன அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த நாடுகளுக்குள்ள பண்ணினாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏன் அங்கீகரிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பாதையில் இது ஒரு புனித போராக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்காங்க. நீ எத்தனை பேர் இருந்தாலும் கொள்ளு, எத்தனை குழந்தைகளை கொண்டு நாசமாக்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் ஒரு புனித போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற மாயை பிம்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இந்த விரிவடைந்த அல்லது பரந்த இஸ்ரேலை உருவாக்குகிற திட்டத்தில் இஸ்ரேல் மேலும் மேலும் பல நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல தற்போதைய நிலையில இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் அல்லது அடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்விகள் மிக முக்கியமானது. நமக்கு தெரியும், அண்மையில் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் பைதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்தாரு. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இனிமேல் எந்த தொடர்பும் கிடையாது. குறிப்பாக இஸ்ரேலுடைய விமானங்கள் துருக்கியினுடைய விமான நிலையங்களில் தரையிறங்குவதற்கு அனுமதி இல்லை, அதற்கான தடை விதிக்கப்படுகிறது. அதே போன்று இஸ்ரேலுடைய கப்பல்கள் துருக்கியினுடைய எந்த துறைமுகங்களிலும் நிறுத்தப்படக்கூடாது, அதற்கான தடை விதிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில எந்த பிசினஸும் அபிஷியலாக நடத்தப்படக்கூடாது, அதற்கான தடை விதிக்கப்படுகிறது. ராஜதந்திர உறவுகள் அத்தனையுமே துண்டிக்கப்படுகிறது என்கிற அறிவிப்புகள் தான் விடுக்கப்பட்டது. ஏற்கனவே 2010 இப்படியான ஒரு நிலை எடுக்கப்பட்டால் இந்த அளவுக்கு உச்சமாக துருக்கி 2010 கூட செயல்படல. இப்ப அப்படியான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட $7 பில்லியன் அளவுக்கு பிசினஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இனிமே இஸ்ரேலோட ஒட்டு உறவு கிடையாது என்கிற ஒரு நிலையை துருக்கி எடுத்திருக்கிறது. இந்த நிலை எடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அடுத்ததாக இஸ்ரேல் துருக்கியை தான் குறிவைக்கிறது என்பதை துருக்கி மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி துருக்கியை அடுத்ததாக இஸ்ரேல் குறிவைக்க போகிறது என்று சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, அடுத்ததாக துருக்கி அவர்கள் குறிவைப்பது என்பதே சிரியாவினுடைய தாக்குதல்கள் தான். ஏன்னா சிரியா தற்போது யார கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா, டர்க்கியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. டர்க்கி தான் சிரியாவை கைப்பற்றுவதற்கு முழுமையாக உதவி செஞ்சவங்க. டர்க்கி தான் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கு முழுமையாக அகமது அல் ஷாராவுக்கு உதவி பண்ணவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, ஆயுத உதவி எல்லாமே கொடுத்தவங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது சிரியாவினுடைய அதிபராக பஷர் அல் அசாத் இருந்து நிறைய அநியாயங்கள் பண்ணாரு, மக்களை கொன்று குவித்தாரு, அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆனா இந்த யுத்தம் நடக்கிற போது இப்படியான ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தேவையில்லாத ஒரு வேலையை துருக்கி செய்து விட்டது என்றுதான் காசாவுக்கு ஆதரவான அத்தனை பேருமே ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நேரம் என்பது சிரியா வழியாக ஈரான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வந்து கொண்டிருந்த ஒரு நிலையில ஆட்சி மாற்றம் வந்ததோடு அது தடுக்கப்பட்டுடுச்சு. தடுக்கப்பட்டதுனால தற்போது சிரியாவில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதம் வரவில்லை. எனவே ஹிஸ்புல்லாக்கள் சைலண்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு அட்டாக் பண்ணுவோம்ங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவாலையும் இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் உள்ள புகுந்து அட்டாவடித்தனமாக தாக்குதல்கள் நடத்தினாலும் கையை கட்டி வாயை பொத்தி என்னமாவது பண்ணிட்டு போ, நாங்க ஏதாவது துருக்கி ஏதாவது பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் துருக்கியை இலக்கு வைத்து சிரியாவுக்குள்ள நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டு வருகிறது. அடுத்ததாக துருக்கியினுடைய ராணுவ தளங்கள் சிரியாவுக்குள் இருக்கும்போது அதன் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக துருக்கி சிரியாவுக்குள் ஆயுத தளங்களை வைப்பதற்கு
இஸ்ரேல் விரும்பவில்லை. ஆயுத பயிற்சிகளை கொடுப்பதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை. துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் சிரியா இருப்பதையும் இஸ்ரேல் விரும்பவில்லை. இப்படியான ஒரு நிலை இருக்கும் போது இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா துருக்கியை வம்படியாக சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப துருக்கி என்ன பண்ணும்? நேரடியாக ஒரு ஆயுத மோதலுக்கு போகுமா அல்லது ராஜதந்திர ரீதியில் அணுகுமான்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ராஜதந்திர ரீதியில் தான் துருக்கி அணுகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்போடு அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அண்மையில் இறுதியாக நெத்தன்யாஹுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில நடைபெற்ற மீட்டிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கூட டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாஹு என்ன சொல்வார்னா, நெத்தன்யாஹு உங்களுக்கு துருக்கியோட ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏன்னா அர்துகான் என்னுடைய நெருங்கிய நண்பர், நான் சொல்றது அவர் கேட்டுக்குவார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க, நான் பேசி தீர்க்கிறேங்கிற விதமாக அவர் என்ன பண்ணுவார்னா கலாய்ப்பாரு நெத்தன்யாஹுவை வச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு இல்லாத ஒரு தொடர்பு துருக்கி அதிபரோடு டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது. ஆனா ட்ரம்பை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இப்ப இப்படி பேசிட்டு அர்துகான் நீங்க யாருன்னு சொல்லி கேட்பாரு. அப்படியான ஒரு நிலை. ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டா அவங்க இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க. எனவே துருக்கி முதல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா வாஷிங்டன் வழியாக அமெரிக்கா வழியாக இஸ்ரேலை அடக்குவதற்கான முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். அது டோட்டல் ஃபெயிலியர். இரண்டாவது முயற்சியாக ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் மூன்றாவதாக அவர்கள் ஒரு ஆயுத மோதலுக்கு போவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. நேரடியாக துருக்கியும் இஸ்ரேலும் மோத போகிறதா அல்லது சிரியாவை தளமாக கொண்டு துருக்கி மோத போகிறதா என்றால் சிரியாவை தளமாக கொண்டு துருக்கி மோதுவதற்கான வாய்ப்புகள் மைனூட்டாகத்தான் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நேரடியான ஒரு மோதலாகத்தான் இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்ததாக என்ன நடக்கும் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. ஏன்னா இஸ்ரேல் 4 திசையில தற்போது சண்டைகளை எதிர்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இஸ்ரேல் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டுட்டாங்க. காசாவுக்குள்ளே நாங்கள் சண்டையிட முடியாது, எங்களை விட்டுப்பா என்று சொல்லி இஸ்ரேல் ராணுவம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவு புலனாய்வு பிரிவு ஷின்பத்தாக இருந்தாலும் வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட 8100 இருந்தாலும் சரி, ஐமனாக இருந்தாலும் சரி, எல்லா உளவு பிரிவுகளும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க உடனடியாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாங்க, எங்களுக்கு தொடர்ந்து யுத்தம் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை எடுத்துட்டாங்கன்னா காசாவிலேயே அவங்களுக்கு ஜெயிக்க முடியல. இப்படி இருக்கும்போது துருக்கியோடு ஒரு யுத்தம் ஏற்பட்டால் என்ன நிலை ஆகும் என்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுடைய எக்கானமிக் டோட்டல் டவுன் ஆக இருக்கிறது. இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 400 பில்லியன் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, செலவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அவங்க யுத்தத்தை வெல்லல, அவங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரல, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் அழிக்க முடியவில்லை. எனவே ராணுவ ரீதியாக அவர்கள் பலவீனப்பட்டு போய் நிற்கிறார்கள். இரண்டாவது, அரசியல் ரீதியாக நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே டோட்டல் ஃபெயிலியராக பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். மூன்றாவதாக எக்கானமிக்கை நீங்க நேரடியாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் மாத்திரமே 25% அவர்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது, சுருங்கி போயிருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. இந்த வார்ல 20% மேற்பட்ட புதிய ரகமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறது என்கிற தரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் எந்த விதமான யுத்தத்தை இஸ்ரேல் செய்வதாக இருந்தாலும் கால வரையறை இல்லாமல் இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா காசாவுக்குள்ள 700 நாளாக ஒரு தலைமுடியையுமே அவங்களால புடுங்க முடியாம போயிடுச்சு என்கிற காரணத்தினால இன்கேஸ் ஒரு யுத்தம் டர்க்கியோட ஏற்படுமாக இருந்தால் இஸ்ரேல் அதை சமாளிக்க முடியாது. ஆனா டர்க்கி என்ன நினைக்கிறாங்கன்னா நேரடி ஒரு யுத்தமாக இஸ்ரேலோட வந்துருச்சு என்று சொன்னா அமெரிக்கா தலையிட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா துருக்கிக்கு ஒரு பெரிய லாபமும் இருக்கிறது. ஒரு யுத்தம் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அடுத்த கட்டம் போறதுக்கு ஒரு பெரிய சாதகம் இருக்கிறது. அது என்னன்னா இப்ப இந்த காசா வாருக்கு பிறகு அதை தாண்டி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 வந்ததுக்கு பிறகு நிறைய டாரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? எல்லா நாடுகளுக்கும் வரி விதிக்கிறார். குறிப்பாக இந்தியாவை படாத பாடுபடுத்தி இந்தியாவை நகர முடியாம பண்ண வேண்டுமா நினைச்சாரு. ஆனா மோடி கவர்மெண்ட் இந்த விவகாரத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் அவங்க செய்கிற பல விவகாரங்கள் நமக்கு மாற்று கருத்து இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த டாரிஃப் விஷயத்தில் மோடி கவர்மெண்ட் இப்ப இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவுங்கிறது உடனடியாக நம்ம ரஷ்யாவை கைவிடுறதும் இல்லை, சீனாவோட நெருங்குறது. ஏன்னா சீனாவும் இந்தியாவும் நெருங்கவே நெருங்காதுன்னு நினைச்ச நேரத்தில் சீனாவோட அவங்க நெருங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய அரசாங்கங்களோடு எல்லாம் அவங்க நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை எதிர்கொள்ள ரெடிங்கிற லெவலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. எனவே இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யூரோப் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா யூரோப்ல G7 மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய கனடா மேல உச்சகட்ட வரியை டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்கிறாரு. கனடாவை நான் ஆக்கிரமிப்பேன், எங்க நாட்டில் உண்டா சேப்பேங்கிற மாதிரி அவர் பேசி இருக்கிறாரு. அதே மாதிரி பனாமா கால்வாய் விவகாரத்தில் அவர்
தலையிட்டது, இன்னும் பல கால்வாய் விவகாரங்கள் அவர் தலையிடுறதுன்னு உலகத்தில் நிறைய விஷயங்களை தேவைக்கில்லாம மூக்க நுழைக்கிறதுனால யூரோப்பே அவருக்கு எதிராக இருக்கு. யூரோப்ல மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பிரான்ஸ், பாரிஸ் என்ன பண்றாங்கன்னா தாங்கள் தலைமை ஏற்பதற்குரிய இடத்துக்கு தற்போது வந்திருக்கிறாங்க. அதனால தான் பாலஸ்தீன விஷயத்தில் அமெரிக்காவுக்கு நேர் எதிராக அவங்க நிற்கிறாங்க. பாரிஸுக்கு சப்போர்ட்டாக யூகேயும் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு யுத்தம் வந்தால் இஸ்ரேல் பக்கம் யூரோப் நிற்குமா அல்லது துருக்கி பக்கம் நிற்குமானா துருக்கி பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா துருக்கி என்பது நேட்டோ ஆயுத கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அது மட்டுமல்லாம யூரோப்போட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. அதை தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த டாரிஃப் வரி விதிப்பு காரணமாக யூரோப்பிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அதையும் துருக்கி பயன்படுத்திக் கொள்ளும். எனவே துருக்கிக்கு நிறைய சாதகங்கள் இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. அதை தாண்டி துருக்கியினுடைய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு என்னன்னு சொன்னா, துருக்கி பிரான்ஸை முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தலைமை இருங்க, யூரோப்புக்கு நீங்க தான் தலைமையா இருக்கணும், நீங்க முன்னாடி வாங்க, நாங்க உங்களுக்கு கீழே வர ரெடி என்கிற அளவுக்கு துருக்கி இருக்கிறாங்க. எனவே பிரான்ஸை பொறுத்தவரை ஒரு காலத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தவங்க, இப்பயும் அவங்க ஒரு வல்லரசு தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பிரான்ஸ் அங்கங்க இப்ப பெரிய யுத்தங்கள் பண்ணலனாலும் அமெரிக்காவுக்கு நிகரான பொருளாதார ஆயுத பலம் கொண்டவங்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக அப்படி ஒரு காட்டிக்கொள்ளாத ஒரு நாடாக கொஞ்சம் சைலண்ட் மூட்ல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள் அவங்களும் ராணுவ தளங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே யூரோப்பினுடைய தலைமை உங்களுக்கு, நாங்க உங்களோட இருக்கிறோம் என்கிற ஒரு நிலையை துருக்கி பிரான்ஸுக்கு காட்டிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலையும் பிரான்ஸ் இதை ரசிக்கிற காரணத்தினாலையும் இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இதை தாண்டி துருக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பலம் என்னன்னு கேட்டா அவர்களுடைய ஆயுதங்கள். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டா ஈரானோட நடந்த மாதிரி 12 நாள்ல முடிவுக்கு வரும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஈரானிடம் இல்லாத சில ஆயுதங்கள் துருக்கியிடம் இருக்கிறது. அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு நாடாக துருக்கி இருக்கிறது. ஆயுத உற்பத்தியில், ட்ரோன் உற்பத்தியில் எல்லாம் துருக்கி முன்னணியில் நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா துருக்கியினுடைய ராணுவ திறன்கள் என்பது அபரிமிதமானது. அதோட ஆளணி என்பது மிக அதிகமானது. துருக்கி போர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி 3-4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய போர்சஸ்ல பெரிய நாடு, பரந்துபட்ட நாடு. அதில் இருக்கக்கூடிய மக்கள் வளம் என்பது அதிகம், ராணுவ வளம் என்பதும் பலம் என்பதும் அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்கள் ராணுவ ரீதியாக, ஆளணி ரீதியாக உச்சத்தில் இருக்கிறார்கள். வான் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வச்சிருக்கிற இந்த அயன் டோம், அதே மாதிரி ஏரோ சிஸ்டம், தேட் மாதிரி அவங்க பல வகையானதை வச்சு அதுக்குரிய பாதுகாப்பை எல்லாம் ராணுவ ரீதியாக உச்ச பலத்தோடு அவர்களும் தங்களை நிலையில் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இடைமறிப்பு, இடையில வானத்திலேயே சுட்டு தாக்குகிற இந்த மாதிரி விவகாரங்களும் அவர்களுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இலக்குகளை முன்கூட்டியே கண்டறிந்து தாக்குதல் நடத்தக்கூடிய திறன்களும் துருக்கிக்கு உச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி துருக்கியினுடைய புலனாய்வு பிரிவுகள், மொசாது மாதிரி அவங்களும் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளை வச்சிருக்காங்க, உள்நாட்டுக்குள்ள புலனாய்வு அமைப்புகளை வச்சிருக்காங்க. அங்காராங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி என்று யோசிக்கிற அளவுக்கு துருக்கியினுடைய இன்டெலிஜென்சி வந்து ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். பார்க்கிறதுக்கு துருக்கி ஏதோ இருக்குது இந்த மாதிரி தோணும். ஆனா களத்தில் இறங்கிட்டா வச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, பழைய அந்த உஸ்மானிய ஹிலாபத்தை கையில் எடுக்கணும், நம்ம கிட்ட இருந்து தான் அது இல்லாம போச்சு, எனவே அந்த இடத்துக்கு நம்ம வரணும், அரபுகளை எல்லாம் ஆள்ற இடத்துக்கு நம்ம வந்து நிற்கணும் என்கிற ஒரு ஆதங்கம், அங்கலாய்ப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதை நோக்கி தான் அவங்க அந்த ஆயுத ரீதியில் போய்கிட்டு இருக்காங்க. எனவே அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்துறதுக்கு பின்வாங்கவும் மாட்டாங்க என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரை. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அங்காராவினுடைய, துருக்கியினுடைய விமானப்படை மிக மிக பலம் கூடியது, மிக மிக அதிக திறன்களை கொண்டதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட ட்ரோன்கள், அவர்களுக்கு ஆள் இல்லாத விமான தாக்குதல்கள், ஆள் இல்லாத கடற்படை, அதாவது ட்ரோன்கள் கடல்லையும் அவங்க செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறன்களும் பலங்களும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இஸ்ரேலை விட பறந்துபட்ட புவி அவர்களுக்கு பூமி இருக்கிறது, லேண்ட் இருக்குது, பெரிய நாடாக இருக்குது. ஈரான் மாதிரி, ஈரானுக்குள்ள பெரிய சப்போர்ட்டும் தான், லேண்ட் பெருசு, இடம் பெருசாக இருக்கிறது. எனவே லேசில் போய் அவசரமாக கைப்பற்றி முடியாது. இஸ்ரேல் சின்ன ஏரியா, போய் லேசா கைப்பற்றிடலாம். ஆனா ஈரான் மாதிரி ஒரு ஏரியாவையோ அல்லது துருக்கி மாதிரி ஒரு நாட்டையோ பெரிய அளவில் உடனடியாக கைப்பற்றி விட முடியாது. இப்படியான பலமும் வளமும் துருக்கிக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தான் துருக்கியும் இஸ்ரேலும் முறுகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் துருக்கியினுடைய தற்போது
தற்போதைய அடுத்த கட்ட மூவ் என்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எது வந்தாலும் நம்ம சந்திப்போம், நமக்கு யூரோப் இருக்கிறாங்க, அமெரிக்கா அவங்களோட இருந்தாலும் யூரோப் நம்மளோட இருப்பாங்க என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவும் தொடர்ந்து இஸ்ரேலோடு பிடித்து கொண்டிருக்குமா, துருக்கியோடு ஒரு சண்டை வந்தால் என்கிற கேள்விகளும் இருக்கிற நிலையில தான் மிக பெரும் இராணுவ பலத்தோடு எதையும் எதிர்கொள்வோம் என்கிற நெஞ்சுறுதியோடு துருக்கியும் நின்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நகர்ந்தால், இஸ்ரேல் வீம்பாக துருக்கியோடு முட்டி மோதினால் கண்டிப்பாக துருக்கி இராணுவ ரீதியிலான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அல் ஜசீராவினுடைய பல இராணுவ ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய காட்சிகளையும் இந்த 4 கட்டுரைகளுக்குள்ள நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இந்த விவகாரத்தில் அல் ஜசீரா தெரிவித்திருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை தான் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்காத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.